கரிகால் பெருவளத்தான், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், ராஜாதிராஜ சோழன், இரண்டாம் ராஜேந்திர சோழன் போன்ற பெரும் புகழ் பெற்ற சோழ மன்னர்களின் வரிசையில் சோழப் பேரரசின் புகழை மேலும் மெருகூட்டி சாம்ராஜ்யத்தின் எல்லைகளைக் காத்த ஒரு மாவீரன்தான் வீரராஜேந்திர சோழன். கிபி 1063 முதல் 1070 வரை சுமார் 7 ஆண்டுகள் ஆட்சி செய்த இவருடைய காலம் போர்களாலும் ராஜதந்திரத்தாலும் மக்கள் நலப்பணிகளாலும் நிறைந்த ஒரு பொற்காலமாகும். இவர் வெறும் அரசனாக மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த போர் வீரனாகவும் புத்திசாலித்தனமான அரசியல்வாதியாகவும் கலை மற்றும் கலாச்சாரத்தின் பாதுகாவலனாகவும் விளங்கினார். வாருங்கள், வீரராஜேந்திர சோழனின் அசாத்தியமான வாழ்க்கை பயணத்தை ஒரு கதை வடிவில் காண்போம். சோழப் பேரரசின் தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழன் மற்றும் அவருடைய பட்டத்துராணி வீரமாதேவி ஆகியோரின் மகனாக பிறந்தார் வீரராஜேந்திரன். அவருக்கு அண்ணன்மார்களாக முதலாம் ராஜாதிராஜன் மற்றும் இரண்டாம் ராஜேந்திரன் ஆகியோர் இருந்தனர். சோழர் குல வழக்கப்படி இளவரசர்கள் அனைவரும் போர்க்கலைகளிலும் நிர்வாகத் திறமையிலும் சிறப்பு பயிற்சி பெற்றனர். வீரராஜேந்திரனும் சிறு வயதிலிருந்தே வில்வித்தை, வாழ்வீச்சு, குதிரையேற்றம், யானையேற்றம் போன்ற போர்க்கலைகளில் சிறந்து விளங்கினார். தனது அண்ணன்களான முதலாம் ராஜாதிராஜன் மற்றும் இரண்டாம் ராஜேந்திரனின் ஆட்சிக் காலத்திலேயே பல போர்க்களங்களில் பங்கேற்று போர்த்திறனையும் தலைமை பண்பையும் வளர்த்துக் கொண்டார். இந்த அனுபவங்கள் பிற்காலத்தில் அவர் அரியணை ஏறிய போது மிகவும் உதவின. வீரராஜேந்திரனுக்கு பல மனைவிகள் இருந்தனர். அவர்களில் முக்கியமானவர் ராஜகேசரி ஆவார். இவர்களுக்கு அதி ராஜேந்திரன் என்ற மகன் இருந்தான். வீரராஜேந்திரனுக்குப் பிறகு அதி ராஜேந்திரனும் சோழ அரியணையில் அமர்ந்தான். வீரராஜேந்திர சோழனின் ஆட்சி காலம் பெரும்பாலும் போர்களிலேயே கழிந்தது. அவர் அரியணை ஏறிய போதே சோழப் பேரரசுக்கு பல அச்சுறுத்தல்கள் இருந்தன. வடக்கிலும் மேற்கிலும் மேலை சாளுக்கியர்கள் தொடர்ந்து சோழர்களின் ஆதிக்கத்திற்கு சவால் விடுத்தனர். தெற்கில் சேர, பாண்டிய அரசர்களும் அவ்வப்போது கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். வீரராஜேந்திர சோழனின் ஆட்சிக் காலத்தின் மிக முக்கியமான சவால் மேலை சாளுக்கிய மன்னன் முதலாம் சோமேஸ்வரன் மற்றும் அவரது மகன்களான இரண்டாம் சோமேஸ்வரன், ஆறாம் விக்ரமாதித்தன் ஆகியோருடனான தொடர்ச்சியான போர்களே. ராஜேந்திர சோழன், ராஜாதிராஜ சோழன், இரண்டாம் ராஜேந்திர சோழன் ஆகியோருக்குப் பிறகு இந்த மோதல்கள் வீரராஜேந்திரனின் காலத்திலும் தொடர்ந்தன. கிபி 1067 நடந்த கூடல் சங்கமப் போர். இது வீரராஜேந்திரனின் மிக முக்கியமான மற்றும் புகழ்பெற்ற போர்களில் ஒன்றாகும். மேலை சாளுக்கிய மன்னன் முதலாம் சோமேஸ்வரன் சோழர்களின் மீது பெரும் படையெடுப்பைத் தொடங்கினான். சோழ படைகள் கர்நாடகாவில் உள்ள கூடல் சங்கமம் என்ற இடத்தில் சாளுக்கியர்களை எதிர்கொண்டன. இந்த போர் மிகவும் உக்கிரமாக நடந்தது. வீரராஜேந்திரன் தனது படைகளை முன்னின்று வழிநடத்தி சாளுக்கியர்களை தோற்கடித்தான். இந்த போரில் சாளுக்கிய படைகள் பெரும் சேதமடைந்தன. இந்த கூடல் சங்கமப் போர் சோழர்களின் கடற்படை வலிமையையும் நிலப்படை வலிமையையும் ஒருசேர பறைசாற்றியது. இந்த வெற்றியின் நினைவாக வீரராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் கலவை ஆகிய இடங்களில் சண்டேசுவரர் கோயில்களை கட்டினான். வேங்கை போர், கூடல் சங்கம போருக்குப் பிறகு வீரராஜேந்திரன் சாளுக்கியர்களின் தலைநகரான வேங்கையை நோக்கி படையெடுத்தான். அங்கு சாளுக்கியர்களை மீண்டும் தோற்கடித்து அவர்களது தலைநகரை கைப்பற்றினான். மானபுரப் போர், சாளுக்கிய மன்னன் இரண்டாம் சோமேஸ்வரன் தனது தந்தையின் தோல்விக்கு பழிவாங்க மீண்டும் ஒருமுறை படையெடுத்தான். வீரராஜேந்திரன் அவனை மானபுரத்தில் எதிர்கொண்டு மீண்டுமொரு முறை சாளுக்கியர்களை தோற்கடித்து அவர்களை பின்வாங்கச் செய்தான். இந்த தொடர்ச்சியான வெற்றிகள் மூலம் வீரராஜேந்திரன் சோழப் பேரரசின் வடமேற்கு எல்லைகளை பாதுகாத்து சாளுக்கியர்களின் ஆதிக்கத்தை முழுமையாக அடக்கினான். மேலை சாளுக்கியர்களுடனான போர்கள் தவிர வீரராஜேந்திரன் சேர, பாண்டிய மற்றும் ஈழ நாடுகளின் மீதும் படையெடுத்து தனது கட்டுப்பாட்டை நிலைநிறுத்தினான். ஈழப் படையெடுப்பு இலங்கையில் சோழர்களுக்கு எதிராக அவ்வப்போது கிளர்ச்சிகள் வெடித்தன. வீரராஜேந்திரன் ஈழத்தின் மீது படையெடுத்து அங்கிருந்த கிளர்ச்சிகளை அடக்கினான்.
சோழர்களின் கடற்படை வலிமையை பயன்படுத்தி ஈழத்தை மீண்டும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தான். சேர, பாண்டிய அரசுகள் மீதான படையெடுப்புகள் வீரராஜேந்திரன் தனது முன்னோர்களின் வழியை பின்பற்றி சேர மற்றும் பாண்டிய அரசுகளை தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான். கிளர்ச்சியில் ஈடுபட்ட பாண்டிய மன்னர்களை அடக்க பலமுறை படையெடுத்தான். இந்த வெற்றிகள் அனைத்தும் வீரராஜேந்திரனின் அசாத்தியமான போர் திறமையையும் ராஜதந்திரத்தையும் வெளிப்படுத்துகின்றன. வீரராஜேந்திர சோழன் வெறும் போர் வீரராக மட்டும் இருக்கவில்லை. அவர் தனது மக்களின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்ட சிறந்த ஆட்சியாளராகவும் விளங்கினார். நீர் மேலாண்மை. சோழ பேரரசு நீர் மேலாண்மைக்கு உலக புகழ் பெற்றது. வீரராஜேந்திரனும் தனது முன்னோர்களின் வழியில் ஏரிகள், குளங்கள், கால்வாய்கள் போன்ற பாசன வசதிகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தினார். புதிய பாசன வசதிகளை ஏற்படுத்தி விவசாயத்திற்கு தேவையான நீரை உறுதி செய்தார். இதனால் விவசாய உற்பத்தி பெருகி மக்கள் செழிப்பாக வாழ்ந்தனர். வரி விதிப்பு. மக்களின் சுமையை குறைக்க நியாயமான வரி விதிப்பு முறைகளை பின்பற்றினார். வர்த்தகம் மற்றும் வணிகம். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகத்தை ஊக்குவித்தார். சாலைகள், துறைமுகங்கள் போன்றவற்றை மேம்படுத்தி வணிகர்களுக்கு சிறந்த வசதிகளை ஏற்படுத்தினார். இதனால் சோழப் பேரரசின் பொருளாதாரம் மேலும் வளர்ச்சியடைந்தது. சமூக நல்லிணக்கம். சமுதாயத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேணினார். பல்வேறு மதங்களுக்கும் சமூகங்களுக்கும் ஆதரவு அளித்து நல்லிணக்கத்தை வளர்த்தார். கல்வி மற்றும் கலை. கல்விக்கும் கலைகளுக்கும் அவர் ஆதரவு அளித்தார். கோயில்கள் வெறும் வழிபாட்டுத் தலங்களாக மட்டும் இல்லாமல் கல்வி மையங்களாகவும் கலைகளை வளர்க்கும் கூடங்களாகவும் செயல்பட்டன. சோழ மன்னர்கள் கட்டிடக்கலைக்கும் சிற்பக் கலைக்கும் அளித்த ஆதரவு உலக புகழ் பெற்றது. வீரராஜேந்திர சோழனும் பல கோயில்களில் திருப்பணிகளை மேற்கொண்டு தனது பங்களிப்பைச் செய்தார். கூடல் சங்கமத்தில் சண்டேசுவரர் கோயில். கூடல் சங்கம போரில் பெற்ற மாபெரும் வெற்றியின் நினைவாக வீரராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் கலவை ஆகிய இடங்களில் சண்டேசுவரர் கோயில்களை கட்டினான். மற்ற திருப்பணிகள். அவர் தனது ஆட்சி காலத்தில் பிரம்மாண்டமான புதிய கோயில்களை கட்டியதற்கான பெரிய அளவிலான ஆதாரங்கள் இல்லை. மாறாக அவர் ஏற்கனவே உள்ள கோயில்களில் திருப்பணிகள் செய்தல், புதிய மண்டபங்கள் கட்டுதல், சிற்பங்களை நிறுவுதல் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தினார். பல சைவ மற்றும் வைணவ கோயில்களுக்கு நிலக்கொடைகள் மற்றும் நிதிக்கொடைகளை வழங்கியுள்ளார். வீரராஜேந்திரன் தனது வீரத்திற்கும் ராஜதந்திரத்திற்கும் மக்கள் நலப்பணிகளுக்கும் ஏற்ப பல பட்டப்பெயர்களைப் பெற்றான். அவற்றில் சில. ராஜகேசரி. சோழ பேரரசின் மன்னர்கள் பொதுவாக பயன்படுத்தும் பட்டப்பெயர்களில் ஒன்று. இது சிங்கத்திற்கு ஒப்பான அரசன் என்பதைக் குறிக்கிறது. சங்கமன் கொண்டான். கூடல் சங்கம போரில் பெற்ற வெற்றியின் காரணமாக இப்பட்டம் பெற்றான். விக்கிரம சோழன். வீரம் மிக்க சோழன் அல்லது வெற்றி மிக்க சோழன் என்பதைக் குறிக்கும் பட்டம். வீரசிம்மன். சிங்கத்தைப் போன்ற வீரன் என்பதைக் குறிக்கும் பட்டம். சக்கரவர்த்தி. பேரரசின் மீது முழு ஆதிக்கம் செலுத்தியதால் இப்பட்டம் பெற்றான். வீரராஜேந்திர சோழனின் ஆட்சி சோழப் பேரரசின் வரலாற்றில் ஒரு முக்கிய பங்காற்றியது. அவர் தனது முன்னோர்களின் பெருமையை தாங்கிப் பிடித்து சோழப் பேரரசின் எல்லையை பாதுகாத்து மேலும் விரிவாக்கினார். அவருடைய 7 ஆண்டுகால ஆட்சி தொடர்ச்சியான போர்கள் மற்றும் வெற்றிகளால் நிரம்பியிருந்தது. மேலை சாளுக்கியர்களுக்கு எதிராக அவர் பெற்ற வெற்றிகள் சோழப் பேரரசின் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தின. அவரது ஆட்சித்திறன், நீர் மேலாண்மை மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கான அவரது பங்களிப்புகள் அனைத்தும் அவரை ஒரு சிறந்த மன்னராக வரலாற்றில் நிலைநிறுத்தியுள்ளன. வீரராஜேந்திரன் சோழப் பேரரசின் பெருமையை தாங்கிப் பிடித்து தனது வம்சத்தின் புகழை மேலும் உயர்த்திய ஒரு தலைசிறந்த மன்னராக போற்றப்படுகிறார். அவரது ஆட்சிக்காலம் சோழப் பேரரசின் தொடர்ச்சியான வளர்ச்சிக்கும் செழிப்புக்கும் வழிவகுத்தது. அன்பு நண்பர்களே, வீரராஜேந்திர சோழனின் கதை ஒரு அரசரின் வீரம், ராஜதந்திரம் மற்றும் மக்கள் நலனில் கொண்ட அக்கறை ஆகியவை ஒரு பேரரசை எப்படி பாதுகாத்து வளர்க்கும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இத்தகைய மாவீரர்களின் தியாகங்களும் ஆட்சிகளும் தான் நம் தமிழ் மண்ணின் பெருமையை உலகறியச் செய்தன.
இந்த வீரமிகுந்த சகாப்தம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீர சகாப்தத்தை விரைவில் காண்போம்.